வணக்கம். நம்ம இதை எடுத்துருக்கிற இந்த கூவக்கிழங்கை வச்சு நமக்கு நிறைய ரெசிபீஸ் செய்யலாம். நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா எப்படி கூவ மாவு தயாரிக்கிறோம் அப்படின்னு உள்ளதை இங்கே பார்க்க போகிறோம். இந்த கிழங்கை நம்ம தோல் எல்லாம் சீவிட்டு இதை சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணணும். இந்த சின்ன சின்ன பீஸுகளாக நான் இதோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி கட் பண்ணதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைக்கணும். 1 கப் தண்ணி சேர்க்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் நான் அதை சேர்த்து அரைச்சி 1 கப் தண்ணி சேர்த்து இதில் 1 கப் தண்ணி சேர்த்து இதோ அரைச்சி வச்சுருக்கிறேன். இது பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றலாம். இது நல்ல கூழ் போல் இப்படி இருக்குது. இதை நம்ம இப்படியே கஞ்சி போல் காய்ச்சும் குடிக்கலாம். இல்லைன்னா இதை படிய வச்சு எடுக்கிற அந்த மாவில் பிஸ்கட் தயாரிக்கலாம். இது 6 மாதம் ஆன பாப்பாலேருந்து நல்ல வயது முதிர்ந்தவங்களுக்கும் இதை நம்ம சாப்பாடாக பயன்படுத்தலாம். இதில் நிறைய சத்து பொருள் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இதை அரித்து இதில் இருக்கக்கூடிய மாவை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இதை அரிச்சிட்டேன். இதில் இருக்கக்கூடிய சக்கை எல்லாம் இதை மேலே வந்துச்சு. இதை கொஞ்சம் நசிய செய்து அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் நம்ம உள்ளால் கலெக்ட் பண்ணணும். இதோ அதில் இருக்கிற சாரெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இது ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணியை அதுக்குள்ளால் வச்சு அதுக்கு மேலே நம்ம இதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இனி ஒரு மினிட்டுக்குள்ளால் இதை நான் இடேன்னா அடியில் இதோட மாவு படிஞ்சிரும். நம்ம மெதுவாக இந்த தண்ணி என்ன பண்ணணுன்னா இன்னொரு பாத்திரத்தில் இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். இதோ எல்லாமே அடியில் இந்த மாவு படிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை இன்னொரு பாத்திரத்தில் இதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ரீப்ளேஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய மாவு அப்படியே வந்துடும். நம்ம அப்படியே எடுத்து மாற்றி நமக்கு வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஸ்டீல் பாத்திரத்தில் ஏதாவது வச்சு அப்படியே விரித்து வெயிலில் காய வச்சு இதை மாவாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இதை மாவாக எடுத்துட்டேன். இந்த மாவை நம்ம உலர்த்தி என்ன செய்யலாம்னா பொடியாக பயன்படுத்தலாம். இதில் நிறைய சத்து பொருள் இருக்குது. கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், B2, B3 நுண் ஊட்டப்பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் மெக்னீசியம், அயன், சிங்க் இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த கூவக்கிழங்கை ரூட் வெஜிடபிள் அப்படின்னு சொல்கிறோம். நன்றி.